பல்கலைக்கழக மாணவர்கள் முகம் கொடுக்கும் அசௌகரியங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்தின வெளிப்படுத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக கல்வியாளர்களின் கல்வியை பாதிக்கும் அனைத்து வெற்றிடங்களையும் ஆராய்ந்து தேவைக்கமைய அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும், கடந்த வருடங்களில் உயர்கல்விக்கென ஒதுக்கப்பட்ட நிதி உரிய முறையில் பயன்பாட்டிற்கு எடுக்கப்படவில்லை என்றும், இதனால் வருடாந்த மதிப்பீடுகளை தயாரிக்கும் போது அது தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் இதன்போது பிரதமர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். வெளிநாட்டு கடன் நிவாரணத்தின் கீழ் இந்த நாட்டிற்கு கிடைக்கப்பெற்ற நிதியை கொண்டு சரியான முறையில் பணிகளை மேற்கொண்டிருந்தால் எமது பல்கலைக்கழகங்களை கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் தரத்திற்கு கொண்டு வந்திருக்க முடியும் என்றும், எனினும் சரியான முறையில் தேவைகளை அடையாளம் கண்டு அதற்கமைய வேலை திட்டங்களை தயாரிக்க தவறியதால் நிதி வீண் விரயம் இடம்பெற்றுள்ளது என்றும், அதேபோல் தனியார் கல்விக்கென உரிய கொள்கையொன்றும் நாட்டிற்கு தேவைப்படுகிறது. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு ஆணைக்குழு வழங்கும் அனுமதியை முறைகேடாக பயன்படுத்தும் வகையில் சில நிறுவனங்கள் செயல்படுவதாக இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பாலின அடிப்படையிலான துன்புறுத்தல்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும், பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ளுதல் மற்றும் பட்டத்தை பெறும் போது இடம்பெறும் காலதாமதத்தை தவிர்ப்பதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜப்ரஹமோ பேராதனை உள்ளிட்ட பல்கலைக்கழக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்தல், விடுதி வசதிகளை அபிவிருத்தி செய்தல், மாணவ நலன்புரி விடயங்கள், பயிற்சி சந்தர்ப்பங்களை உரிய முறையில் பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் முகம் கொடுக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்தின பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இந்த கலந்துரையாடலில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கபில செனவிரத்தின, உபதலைவர், செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர்.